களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். ஆண்டவர் அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். மாதா தொலைக்காட்சியின் வழியாக இறை செய்தியை மக்களுக்கு போக வேண்டும் என்பதற்காக நாட்களையும் நேரத்தையும் அமைத்து அடியானை பயன்படுத்தி உங்களை வரவழைத்திருக்கிறார். திட்டம் பெரியது, அவருடைய திட்டம் செயல்பாடுகள் மிக பெரியது பெரியது. வியப்புக்குரிய சித்தம், வெறுப்புக்குரிய செயல்பாடுகள். அது தூய ஆவிலே உணர்ந்து நாம் பார்ப்போம் என்றால் மகிமையான காரியங்களாக இருக்கும். பிரியமானவர்களே, என்னுடைய செய்தியை கேட்டு அநேக சகோதர சகோதரிகள் இறைவசன வார்த்தையை ஆழமாக கொடுக்கிறீர்கள், அழுத்தமாக கொடுக்கிறீர்கள், உணர்வோடு கொடுக்கிறீர்கள். நாங்களும் இப்பொழுது பைபிள் எடுத்து படிக்க வேண்டிய உணர்ச்சிகள் எங்களுக்கு வந்துவிட்டது என்று சொல்வார்கள் சில சகோதர சகோதரிகள். நான் அதை கேட்கிற பொழுது உண்மையிலே ஆண்டவருக்கு நான் நன்றி கூறுவேன். நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு வசன வார்த்தையும் கேட்கிற பொழுது நாமும் பைபிள் எடுக்கணும், படிக்கணும், கேட்கணும்னு. நீங்கள் பைபிள் எடுத்து படிக்கிறதோடு மட்டுமல்ல, யாக்கோபில் முதல் அதிகாரத்தில் 22-23 சொல்லார், இறை வார்த்தை கேட்பதோடு மட்டும் நின்று விடாதீர்கள், அதன்படி செயல்படுவர்களாக இருங்க, இல்லைன்னா முகத்தை கண்ணாடியிலே பார்த்துவிட்டு செல்லுது போல இருக்குன்னு சொல்லுவார் இல்லைங்களா? வசனத்தை எழுதுறீங்க, படிக்கிறீங்க, கேட்குறீங்க, செயல்படுங்க. அப்படி செயல்படுகிறது போது கடவுள் பார்ப்பாரு, நன்று நன்று நல்ல ஊழியனே, சிறியவற்றில் கருத்தாய் இருந்தாய், எனவே உன்னை பெரியவற்றுக்கு அதிகாரி ஆக்கிறேன் என்று சொல்லுகிறதான படி நான் உங்களை பார்ப்பாரு, நன்று நன்றுன்னு சொல்லி உங்களை அப்படியே தூக்கிடுவார். தூக்கி உங்களை பயன்படுத்துவாங்க. நான் என்னுடைய ஊழியத்தின் காரியங்களை சொல்லுகிற பொழுது நான் சொல்கிறது தானே இன்னைக்கு இந்த நிறைய தொலைக்காட்சி ஒளி ஒரு பக்கம், புத்தக ஒளியம் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கு, இந்த வாய்ஸ் ஆஃப் காட் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இதுக்கு கடவுள் உங்களோடு கூட என்ன உணர்த்துறாரோ, எப்படி செயல்படுத்துறாரோ அதில் இணைஞ்சிக்குங்க, கடந்து வாங்க, செயல்படுங்க. வாய்ஸ் ஆஃப் காட் நிறைய பேர் பதிவு பண்ணுறதுக்கான நிலை இந்த புத்தகத்தில் கூட கொடுத்துருக்கிறேன், படிச்சுக்கலாம். புத்தகம் நிறைய பேருக்கு வாங்கி படிப்பதற்காக நீங்கள் ஆயத்தப்படுங்க. உங்களுடைய உற்றார் உறவினருக்கு அந்த புத்தகத்தை ஒழித்து கொடுக்கும்போது விலையை சொந்தா குறிப்பிட வேண்டாம் சொன்னார். நடத்திட்டு வரார், அவருடைய சித்தம் நடத்திட்டு இருக்கிறார். அதனால் கொண்டு வாங்க. அதே போல் மாதாக்கு தொலைக்காட்சியாக ஜிபிங்க ஒவ்வொரு எழுத்துக்காக. இப்பொழுதும் ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதற்காக ஆண்டுடைய சமூகத்தில் நம்முடைய ஆவி ஆன்மா சரீரத்தை ஒப்புக்கொடுத்து கடந்து வரலாம். அன்பின் ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாக ஒப்புக்கொடுக்கிறோம். உம்முடைய வசன வார்த்தைகளை கேட்டு வாழ்வாக்கிக் கொள்வதற்கு எங்களை தகுதியாக்குவீராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்கு வாழ்வாக மாறட்டும். ஆண்டவரை பேசும் உம்முடைய பிள்ளைகள் கேட்கிறோம். ஆமீன், ஆமீன். பிரியமானவர்களே, ஜெப வீரர் சேனை என்று செய்தியை தான் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த ஜெப வீரர் சொல்லும் பொழுது சாதாரணமான காரியம் கிடையாது. இது செலெக்ஷன். ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுக்கிற ஒரு நிலை. ஏற்கனவே நான் சொல்றேன், அதே நான் மீண்டும் சொல்ல தேவையில்லை.
இராணுவ வீரருக்கு செலெக்ஷன் பண்ணுறாங்க, எடுக்கிறாங்க, தகுதியெல்லாம் பார்க்க அந்த மாதிரி எடுக்கின்றாங்கள. இதில் பார்க்கிற பொழுது முதலாவது 1 மணி நேரமாவது முழங்கால் படியிடணும். 1 மணி நேரமாவது முழங்கால் படியிடணும். முழங்கால் படியிடுகிற பொழுது பல்லவத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது. ஒவ்வொரு சமூகத்துக்கு முன்பாக தெய்வீக பிரசன்னம் கடந்து வருகிறது. சில சகோதரி சொல்லுவாங்க, பிரதர் ஜெபிக்கிற பொழுது தூக்கம் தூக்கமாக வருகிறது, கெட்ட நிலையாக வருகிறது, ஜெபிக்கவே முடியல, அன்னைக்கு ஜெபிக்கவே முடியலன்னு. நான் சொல்லுவேன், நீ ஜெபிக்கிற பொழுது எப்படி இருக்கும்? முழங்கால் படியிடுன்னு சொல்லுவேன். முழங்கால் படியிடுங்க. முழங்கால் படியிடுகிற பொழுது அங்கே தீய காரியங்களாக அகுண்டு போகும். ஏன்னா அவருடைய பேருக்கு விண்ணவர் மன்னவர் கீழே மண்டினல்ல, அப்படி போயிட்டு கிடக்கணும், இருக்கணும். எனவே அப்படி கொண்டு வாங்க சொல்லுவேன். சரி, அடுத்து நான் சொல்லுகிற பொழுது தூய ஆவிக்குள்ள ஜெபிங்க. இது உலகப்பிரமான நிலையிலே, பாரம்பரிய நிலையில் அப்படியே போய் கொண்டிருக்கூடாது. தூய ஆவி அதை கொண்டு ஆவியில் உண்மையில் நம்ம பாரத்தோடு கூட கிறிஸ்து கொண்டிருந்த மனநிலையோடு கூட நாம் செபித்து கடந்து வரணும் என்று 2வது கருத்தை நான் சொன்னேன். 3வது நான் சொல்லுகிற பொழுது சிலுவையை கொட்டி நான் சொன்னேன். ஆரம்பித்தேன், நேரம் கடந்து போனது, இப்பொழுது தொடர்கின்றேன். 1 கொரிந்தியர் நான் பார்க்கிற பொழுது 1 அதிகாரம் 18 சிலுவையை மீட்பு, சிலுவையை மீட்பளிக்கிற வல்லமை, சிலுவையை மீட்பளிக்கிற வல்லமை என்று சொன்னேன். என் அன்பானவர்களை, சிலுவையை மீட்பளிக்கிற வல்லமை என்று சொல்லுகிற பொழுது தூய ஆவியானவர் உணர்த்துகிறதை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சில சகோதரர் சொல்லுவாங்க, பிரதர் ஜெபிக்கிற பொழுது நம்ம சொன்ன ஜெபிக்கிற பொழுது நான் முழங்கா பண்ணி சொல்லுவேன். அது மாத்திரமல்ல, கத்தோலிக்க திருச்சபையிலே நான் வாழ்ந்த காலத்தில் சின்ன குறிப்பிடும் சொல்லுவாங்க. சின்ன குறிப்பு இன்னும் என்ன சொன்னது இல்லை, சின்ன குறிப்பு. அந்த இதில் புக்கில் முதல் ஜெபம் என்ன ஜெபம்? முதல் ஜெபம் என்ன ஜெபம்? அச்சிட்ட சிலுவை அடையாளத்தினாலே, அச்சிட்ட சிலுவை அடையாளத்தினாலே தான். அச்சிட்ட சிலுவை அடையாளத்தினாலே. சில பேர் தப்புப்பாக சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல, கருத்தான் தெரியல. அச்சிட்ட சிலுவை அடையாளம் தான். எங்கள் சத்துருன்னு சொல்லுவாங்க. எங்கள் சத்துருன்னு சொல்லாதீங்க. எங்கள் சத்துருனாக்க அது உறவு கொள்கிற மாதிரி இருக்கும். எங்கள் சத்துரு இல்லை, சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். சத்துரு யார்? அது பெல்லாத பிசாசன் சத்துரு. எங்கள் சர்வேஸ்வரா சொல்லிதான் தொடக்கத்தில் போடுவோம். அச்சிட்ட சிலுவை அடையாளத்தினாலே சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரன் அவள் போட்டு அந்த காலத்தில் எனக்கு சரி கட்டு கொடுத்தாங்க. இன்னைக்காலும் செஞ்சுட்டுருக்கிறாங்க. இன்னைக்கெல்லாம் வளர்ச்சி அச்சிட்ட சிலுவை அடையாளத்தினால. அப்போ என்ன அர்த்தம்னுக்கும், நாம் ஜெபிக்க போகிறோம், நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அதுக்கு ஜெபத்துக்கு யாரும் தடையாக இருக்கக்கூடாது தான் சிலுவை ஜெபம். சிலுவை ஜெபம் முழங்கால் படிட்டு அப்படி ஒரு சிலுவை ஜெபம் போட்டால் பிசாசு ஓடி போயிடுவான். தேவசனை போயிடும். உடனே தூய ஆவியானவர் நமக்குள் கடந்து வந்து ஜெப சிந்தை தருவார். எனவே அன்பானவர்களே, சிலுவையை கொண்டு வாருங்கள், சிலுவையை கொண்டு வாருங்கள். எபேசியர் திருமுகத்தில் 2ஆம் அதிகாரத்தில், நானும் பைபிள் எடுக்கிறேன், சிலதெல்லாம் அப்படி எங்கேயோ ஓடி போயிட்டுருக்கு. எபேசியர் திருமுகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் நினைக்கிறேன். எபேசியர் 2:16 படிங்க பார்க்கலாம். தாமே துன்புற்று பகைமையை அழித்தார், சிலுவையின் வழியாக இரு இனத்தவரையும் ஓர் உடலாக்கி கடவுளோடு ஒப்புரவாக்க இப்படி செய்தார். நான் முன்ன சொல்ல வார்த்தைக்கும் இந்த வசனத்துக்கும் எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கு சகோதரமே இல்லைங்களா? அவர் தாமே சிலுவையில் பகைமையை அழித்தார் சொல்லிட்டு அடுத்து அவரோடு கூட ஒப்புரவாக்குறதா நிலையை கொண்டு வருகிறார்னு சொல்லப்பட்டிருக்குல்ல. ஆம், சிலுவையின் காரியங்களை நாம் அறிந்து கொள்ளணும், சிலுவையின் மகிமையின் காரியங்களை அறிந்து கொள்ளணும். இந்த கருத்தை நான் பார்க்கிற பொழுது, நான் இறைவசன வார்த்தை அதிகமாக போய்கிட்டு தூயான உணர்த்திட்டே இருக்கிறாங்க. நாட்கள் நேரம் கடந்து போகும். நல்ல ஜெபம் பண்ணுங்க, இன்னும் நாட்கள் அதிகமாக கொடுக்கணும். நற்செய்தி அறிவிப்பின் காரியங்களை அதிகமாக கொடுக்கணும், ஜெபம் பண்ணிக்கிடுங்க. என்ன காலங்கள்
நான் சொல்லும்போது இறுதி காலங்கள் எனர்ஜி தெரிவிக்கின்ற பொது காலங்களாக இருக்கிறது, காலங்களாக இருக்கிறது, அதுக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இன்னும் கூட அதிகமாக நற்செய்தி தெரிவிக்கான வாய்ப்புகளை கதவுகள் திறந்து கொடுக்கணும். திருவெளிப்பாட்டில் சொல்லிதான் நற்செய்தி அறிவிப்பு கதவுகளை நான் திறந்து வைப்பேன், யாரும் புட்ட முடியாத கதவு எனக்கு திறந்தீங்கன்னு திறந்து வைக்கட்டும். சரி, இப்போ நீ பார்க்கும்போது எபேசியர் 2:16 படித்து இப்படி படிச்சிங்க இன்னைக்கு இல்லைங்களா? அதுவே நீங்கள் பிலிப்பியரில் 3ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். பிலிப்பியரில் 3 அதில் பார்க்கும் பொழுது 18 படிங்க. 19 வேற போகும், 18 படிங்க. கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைவர்களாய் நடப்போர் பலர் உள்ளனர், அவர்களை பற்றி மீண்டும் மீண்டும் உங்களிடம் கூறியுள்ளேன், இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்கிறேன். பாருங்க, கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைவர்களாய் நடப்போர் பலர் உள்ளன்னு சொல்றார். அப்போ யாரு? பாவ வாழ்க்கையில கடந்து பிசாசுக்கான அடிப்படையில் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்களே அவர்கள் எல்லாம் ஆண்டவருடைய மகிமையுள்ள காரியங்களுக்கு அப்பாற்பட்டு போறவங்களாம் பகைவர்கள். என் அன்பானவர்களே, சிலுவையின் மேன்மையை நான் ஒவ்வொரு படிச்சிருந்தால்தான் இந்த கையில் சிலுவை எடுத்து ஜெபிக்கும்படியாக என்னுடைய ஜெப வீரருக்கு நான் சொல்லி ஜெப வீர சேனையாக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நான் நேற்று தினத்தில் சொன்னேன், நீங்கள் உங்களுக்கு எங்கள் ஜெப வீர சேனையில் நீங்கள் சேர விரும்புனா நீங்கள் நம்பரோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கன்னு சொன்னேன். இன்றைக்கும் என்னங்க சரி சொன்னேன். என் அன்பானவர்களே, இன்னும் நிறைய கருத்துக்களாக இருக்கிறது. இன்றைக்கு சிலுவையை கொண்டு நாம் கடந்து போகணும். அவர் சொல்கிறார், இப்படிப்பட்ட நிலையை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சில பேர். அதனால் தான் கிறிஸ்துவின் சிலுவையை பற்றி இன்னைக்கு பகைவர்களுக்கு நினைச்சிருக்கோம். என் அன்பானவர்களை, பகைவர்கள் யார்? இதோ ஆண்டுடைய புனித திருச்சிலுவை. இந்த திருச்சிலுவை எதிரிகளே, சைத்தான்களே, அசுத்த ஆவிகளே, அகன்று போக கடவுள்கள், யூத குலத்தின் சிங்கமும் தாவின் பரமான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த திருச்சிலுவிலே தான் தன் ஜீவனை தந்து ஜெயங்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். சிலுவை. சரி, இந்த சிலுவைன்னு சொல்லும்போது அடுத்தது கொலோசியர்ல 1 அதிகாரத்தில் 20வது வசனத்தை எடுங்க. கொலோசியர்ல 1 அதிகாரத்தில் 20வது வசனத்தை எடுத்து படிச்சு பாருங்க. எவ்வளவு அருமையான வார்த்தை. எல்லாம் எழுதுறீங்க, குறிக்கிறீங்க. நான் மீண்டும் சொல்றேன். கொலோசியர் 1:20. சிலுவையில் இயேசு சிந்திய ரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார். என் அன்பானவர்களே, இந்த ஒரு வசனத்தை மாத்திரம் சிந்திப்போமானால் மணிக்கணக்கா சிந்திக்க முடியும், தியானிக்க முடியும். அவர் அப்படியே புட்டு அங்கங்க போயிட்டே இருக்க முடியும். நான் சுருக்கமாக சொல்றேன், ஆண்டுடைய ஆசீர்வாதம் நமக்கு வராதபடி நம்முடைய பாவங்களும் அக்கிரமங்களும் தீச்செயல்களுமே ஆண்டவருக்கும் நமக்கும் இடையே பிளவு உண்டு பண்ணுகிறது. நம்முடைய பாவம் தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக சிலுவிலே தொங்கி ரத்தம் சிந்துகிறார். நான் கண்டு பார்க்கணும். என்ன ஏசியாபத்தில் 59ஆம் அதிகாரத்தில் 1-2 சொன்னக்கும் நம்முடைய பாவங்களும் நம்முடைய அக்கிரமங்களும் தீச்சலுமே ஆண்டவருக்கு நமக்கும் இடையே ஒரு பிளவையை உண்டு பண்ணியது என்று தடையை உண்டு பண்ணிருக்கு. வானத்துக்கு பூமிக்கு நடக்க பேக் ஆகிட்டு ஆண்டவர் இயேசுக்கிறது அங்கதான் சிலுவிலே ரத்தம் சிந்தி அந்த பாவத்தை போக்குகிறார். அந்த பாவத்தை போக்குற பொழுது, அந்த அக்கிரமத்தை போக்குற பொழுது, தீச்சலை போக்குற பொழுது, நம்முடைய பாவத்தில் போக்குற பொழுது ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் நமக்கு வருகிறது. நம்முடைய ஜெபம் மேலே போகிறது. எவ்வளவு உன்னதமான காரியங்கள். எனவே தான் சிலுவையை நோக்கி பார்க்கணும். அந்த சிலுவிலே தொங்குகிற இயேசுவை நோக்கி பார்க்கணும். அந்த சிலுவிலே இயேசு கொடுத்த உன்னதமான ஆசீர்வாதங்களை உணர்ந்து நம் வாழ்க்கையிலே கொண்டு வரணும். சிலுவிலே கொண்டு வரணும். இதை நாம் பார்க்கிற பொழுது திருவெளிப்பாட்டில் ஒரு சொல்வார். திருவெளிப்பாடு எல்லாம் எழுதியிருக்கிறீங்க, இன்னைக்கு எல்லாம் குறிக்கிறீங்க. இன்றைக்கு நான் அது சொல்கிற வேற இப்போ வர எல்லாம் சில சகோதரிகள் சொன்ன, பிரதர் மொல்ல சொல்லுங்க வேகமாக சொல்கிறீங்க, எழுதவும் இல்லை. இந்த பம்பாயில்
பம்பாயில் வடநாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் தமிழ் தெரியுதில்லை, அவங்க எழுத தெரியாது. அதனால் இங்கிலீஷில் எழுதுகணும். இங்கிலீஷில் எங்கே எழுதுறது? தமிழே எனக்கு தடுமாட்டோம், இங்கிலீஷில் சொல்லுங்கண்ணே. இங்கிலீஷ் அதனால தான் வசன வார்த்தையை எனக்கு தமிழ் அண்டு இங்கிலீஷில் எழுதி கொடுத்துருக்குறேன். அதை படித்து கேட்டுருங்க. எல்லாம் அந்த வடநாட்டில் இருக்கிறவங்களாம் தமிழ் தெரியாது பிரதர், எழுத தெரியாது. சரி, எனவே திருவெளிப்பாட்டில் 5ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை நீ படிப்பீங்களான்னா அங்கே ஒரு வார்த்தை சொல்ல, திருவெளிப்பாட்டில் 5:5 மூப்பருள் ஒருவர் என்னிடம், அதாவது யூதா குலத்தின் சிங்கமும் தாவீதின் குலம் கொழுந்துமானவர் வெற்றி பெற்று விட்டார். வெற்றி பெற்று விட்டார். அதான் நம்ம பாடின சொன்ன ஒரு ஜெபம். இதோ ஆண்டவருடைய புன திருச்சிலுவை, இந்த திருச்சிலுவை தான் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை தன் ஜெயம் கொண்டார். யூதாவின் சிங்கமே, தாவீதின் குல வேறே, மரணத்தை வென்றவரே, சாத்தானை ஜெயித்தவரே, தடைகளை நீக்கி போடுங்க. என் ஜெபத்தில் அதிகமான ஒரு ஜெபம் பண்ணுறேன். இந்த ஒரு ஜெபம் பண்ணுவேன், ஜெபம் பண்ணுவேன். இந்த ஊழியத்தின் பாதையில பார்க்குற பொழுது நிறைய பிரச்சனை, தடைகள், பொருளாதார தடைகள். நான் அப்படி உட்காந்து ஜெபம் பண்ணுறது தான் இருக்குது. யூதாவின் சிங்கமே, தாவீதின் குல வேறே, மரணத்தை வென்றவரே, சாத்தானை ஜெயித்தவரே, இந்த வாய்ஸ் ஆஃப் கார்டு போகிறதுக்கு தடையாக இருக்கிறதெல்லாம் மாற்றுங்க, புத்தகம் போகிறதெல்லாம் மாற்றுங்க, வழியில திறந்து கொடுங்க, வழி தந்து. பிரியமானவர்களே, ஆணுடைய திருச்சிலுவை சொல்லி ஜெபிக்கிற பொழுது அங்கே அற்புதமான காரியங்கள் உண்டாகி கொண்டு இருக்கும். இதை குறித்து நான் சொல்ல நிறைய சொல்லி போயிட்டேன். யோவானில் 16ஆம் அதிகாரங்க, யோவானில் 16ஆம் அதிகாரத்தில் 33வது வசனம் சொல்லி அடுத்த ஒரு கருத்துக்கள் போகலாம். யோவான் 16:33, என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டு, என் வழியாய் அமைதி காணும் பொருட்டு. யோவான் 16:33, நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன். வெற்றி கொண்டு விட்டேன், உலகத்தின் மீது வெற்றி கொண்டு விட்டான். அந்த வெற்றி எங்கே கொண்டு வந்தார்? அதான் என்ன படிச்சுதான், அதான் என்ன படிச்சுங்க. அவர் சிலுவிலே வெற்றி கிறந்தார், சிலுவிலே வெற்றி சிறந்தார் என்று. நம்முடைய வாழ்க்கையில உபத்திரங்கள், வேதனைகள், பிரச்சனைகள் உண்டு. ஆனாலும் கூட ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற வார்த்தை என்ன? நான் வெற்றி பெற்று விட்டேன் என்றார். வெற்றி எங்கே பட்டார்? சிலுவிலே வெற்றி பட்டார். அந்த சிலுவை தான் வெற்றி பெறுகிற சிலுவை தான். நம்முடைய வாழ்க்கையில் துன்பம் வரலாம், துயர் வரலாம், வேற வரலாம். அந்த சிலுவையிலே கொடுக்கிற வெற்றி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 3 காரியங்களை பார்த்தோம். இப்போ 4வது காரியத்தும் இறை வார்த்தை எடுக்கலாம். ஒவ்வொரு டாபிக் முதல்ல முழங்கால் படிக்கிறது, அப்புறமுள்ள ஆவியிலே தூய ஆவியிலே ஜெபம் பண்ணுறது. அடுத்து நான் பார்த்து வந்து சிலுவை பற்றி. இப்போ அடுத்து இறை வார்த்தை. சொல்லும்போது நிறைய சொன்னதுக்கு எங்கள் மக்கள் எல்லாம் ஜெபம் பண்ணும்போது பைபிள் எடுத்து வச்சுட்டு அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அன்றைக்கி பட்டத்தில் கூட கேட்கலாம், நீ பார்க்கணும். இறைவார்த்தை இருக்கு. இறைவார்த்தை நான் எப்படி சொல்லிருக்கேன். இறைவார்த்தை பார்க்கிற பொழுது எபேசியர் திருமுகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும். இறைவசன வார்த்தையில் எபேசியர் என்ன? ஏன்னா நான் இராணுவத்திலே பணிபுரிந்தேன். இராணுவத்திலே பணிபுரிகின்ற ஒரு நிலையையும் இந்த வசனத்தை நான் ஒப்பிட்டு நான் பார்க்கிற பொழுது உண்மையாகவே அப்படித்தான். நாம் இன்றைக்கு இராணுவத்திலே அங்கே சீனாவோடு பாகிஸ்தானோடு கூட எல்லாம் போடுறதுக்கு எல்லாம் படைகள் இருக்கும். அந்த எதிரிகள் அவர்கள் இருக்கும். அதே போல இந்த ஆத்மீக வாழ்க்கையிலே எதிரிகளாக இருக்கிறது நிறைய உண்டு. அதுதான் புனித பவுலடிகள் எபேசியர் திருமுகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 12வது வசனம் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? ஏனென்றால் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை, ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றல் உடையோர், வான்வெளியில் உள்ள தீய ஆவிகள் ஆகியவற்றோடும் போராடுகிறோம். தீய பார் ஒவ்வொன்றும் சொல்லிட்டாரு. நாம் சாதாரண மனிதர்களோடு போராடுவதில்லை, அதிகாரம் ஆட்சியத்தில் இருளில் வாழ்கிற மக்கள். இருள்னா அறியாமல் இருள், பாவ இருள், அவங்கள பிரச்சனை தான். இன்னைக்கு இந்த இந்த நற்செய்தி வெளிப்பாட்டு ஜெபம்லாம் பார்க்கும் பொழுது என்ன அந்த பிரதரை போட்டு அப்படி கூழு விழுக்கிறார், கரஸ்மட்டி பிறர்னாக்க அல்லையே சொல்லி நடக்கிறாங்க. தில்லாம் இருக்கும். இருளில் இருளில் வாழ்கிற மக்கள். அடுத்து பண்ண வாழ்வெளியிலே திரிகிற பொல்லாத தீய ஆவிகளோடு கூட நாம் போராடுகிறோம். இதில் வருது எப்படி போகுது? அதிகாரம் தாங்கள் ஆட்சியத்தில் அப்படி போகுது. இருளில் வாழ்கிற மக்களோட தான் பெரிய பிரபலம். அவங்களோட அடுத்துக்கார் தான் வான்வெளியில் தெரியாது. வான்வெளியில் திரிகின்ற பொல்லாத ஆவிகளோடு கூட நாம் போராடுன்றதுக்கு அந்த 12வது வசனத்தை அவர் சொல்லிட்டாரா? அப்படி இந்த 4 போராட்டம். அதுக்கு என்ன செய்யணும்?
அதுக்கு என்ன செய்யணும்? 6ஆம் அதிகாரத்திலே 13வது வசனம் சொல்லுவார். 6ஆம் அதிகாரத்திலே 13வது வசனம் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, எனவே பொல்லாத நாள் வரும்போது, பொல்லாத நாள் வருகிற பொழுது எதிர்த்து நின்று அனைத்தின் மீதும் வெற்றி பெற்று நிலை நிற்க, அனைத்தின் மீது வெற்றி பெற்று நிலை நிற்க வல்லமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைகலங்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள். கடவுள் பிரதர் சிஸ்டர், என்னது? கடவுள் அருளுகின்ற எல்லா படைக்கலைகளையும் போர்க்கருவிகளையும் எடுத்துக்கொள்ளுங்க. படைக்கலைங்களை என் அன்பானவர்களே, நான் இந்த இப்போ சாதாரணமான இப்போ பைக்கில் போகிறாங்க, ஹெல்மெட் போட்டீங்களான்னு கேட்குறாங்க. ஹெல்மெட் போனால் தற்காப்பு இல்லைங்களா? இராணுவத்தில் மேலே மட்டுக்கு, இங்கே மார்பகத்தில் போட்டிருக்கு, கையில் போட்டிருக்கு, காலில் போட்டிருக்கு, எல்லாம் போட்டிருக்கு. போர்க்காசன் இருக்கு. இது இந்த மாதிரி இதெல்லாம் இராணுவத்தில் போகும்போது அவங்க கொடுக்குறாங்க. இங்கே கடவுள் சொல்கிறாரு, ஒரு போர் வீரனாய் இருக்கிறியா? அதிகாரம் தாங்கிற ஆட்சியில் திருக்கிற இருளில் வாழ்கிற மக்கள், வான்வெளியில் திரிகிற பொல்லாத ஆவிகளோடு நீ போராட வேண்டுமா? நீ ஒரு போர் வீரனாய் இருக்கப்பட விரும்புகிறாயா? நீ நான் கொடுக்கின்ற இந்த படைக்கலைகள் எல்லாம் எடுத்து அணிந்து கொள் என்று சொல்லுகிறார். நீங்கள் எடுத்து அந்த வசனத்தை அப்படியே படித்து பார்க்கணும். ஒவ்வொன்றும் அந்த 13ஆம் வசனத்தை படிச்சு இல்லைங்களா, அந்த 14, 15, 16 வசனத்தில் எடுத்து படித்து பாருங்கள். அதில் என்னைக்கு ஹெல்மெட் என்ன, இங்கே மார்பு கவசம் என்ன, இது போர்வால் என்ன, அந்த இது என்ன, எல்லாம் ஒவ்வொன்றும் கேடயம் என்ன, எல்லாம் அவங்க சொல்லப்பட்டிருக்கு. இது எடுத்துக்கிடணும். அப்போ தான் ஒரு போர் வீரனாக இருக்கிறது. அதில் மிக முக்கியமான ஒரு என்னது முக்கியமானது, எல்லாம் அணிஞ்சிட்ட, முட்டி போட்டு மட்டும் போர் எல்லாம் அணிச்சிருக்க, கத்தி இருக்கணுமல்ல, கத்தி இருக்கணுமா? கத்தி இல்லாமல் சண்டைக்கு போக முடியுமா? அது சண்டைக்கு போக முடியும்? கத்தி இருக்கிறோம் ஐயா, கத்தி இருக்க, அவன் தான் போர் வேண்டும். அந்த கத்தி தான் நாம் பார்க்கிறோம். அந்த எபேசியில் 6ஆம் அதிகாரத்தில் அவர் படிச்சல அந்த 17வது வசனத்தை படிக்கணும். என்ன சொல்கிறது? மீட்பை தலைசீராவாகவும் கடவுளின் வார்த்தையை தூய ஆவி அருளும் போர் வாளாகவும் எடுத்துக்கொள்ளுங்கள். போர் வாளாக எடுத்துக்கொள்ளுங்கள் இருக்கு. மீட்பை தலை சீராகும். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன ஹெல்மெட்னு சொன்னேன் இல்லையா, மீட்பை தலை சீராகவும், மீட்பை தலை சீராகும் ஹெல்மெட்னுக்கு. மீட்பு என்னது? நாம் ரட்சிக்கப்பட்டு மீட்படைந்த மக்களாக இருக்கணும். சாதாரணமான பாவ வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இந்த ஊழியம் பண்ண முடியாது. ஜெபவீரனாய் வர முடியாது, வரவும் முடியாது, வர மாட்டாங்க. ஏன்னா அவன் எதிரி, அவர்கள் எதிரி. நான் சொல்லலை, மன்ன வசனத்தை படிச்சிங்கல்ல, அவங்க எதிரி, வரமாட்டார்கள். எனவே நண்பர்கள், மீட்பை தலை சீராகவும் சொல்லி கேட்டுக்கிறார். தூய ஆவி அருளுகின்ற இறை வார்த்தையை போர்வாளாக எடுத்து சொல்லாரு. கடவுளுடைய வார்த்தையை தூய ஆவி அருளுகின்ற போர்வாளாக எடுத்து. இயேசு ஆண்டவரை பார்க்கணும் பிரியமானவர்களே. அவர் சோதிக்கப்பட்டார், பாலைவனத்தில் சோதிக்கப்பட்டார். அவர் போர்வாளை எடுத்து பயன்படுத்தினால்தான் பொல்லாத பிசாசு ஓடி போனான், அகண்டு போனான், பரிசுத்தான் வல்லமை போன்றார். அதே போல நாம் போர்வாளை எடுக்கிறோம், இறைவசன வார்த்தைகளை எடுக்கிறோம். ஜெபிக்கிற பொழுது ஜப வீரராய் கடந்து வருகிறவர்களே, இறைவசன வார்த்தைகளை எடுத்து நீ பயன்படுத்தணும். இந்த பைபிளில் சொல்லப்படாத வார்த்தை ஒன்றுமே இல்லை. ஆண்டவராய் கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். எந்த இடத்துல என்ன வார்த்தையை எடுத்து நீ பயன்படுத்தணும் என்பதெல்லாம் அந்த தூய ஆவியானவர் நமக்கு தருவார். எடுத்து படிக்கணும். என் அன்பானவர்களே, தூய ஆவியானவர் அருளுகின்ற வசன வார்த்தைகளை எடுத்து படித்து கடன்பது அது பிசாசு அகன்று போகிற காரியமாக இருக்கும். எதிரியாக இருக்கிற பொல்லாத பிசாசான ஓடி போகிற காரியமாக இருக்கும், அழிந்து போகிற காரியமாக இருக்கும். எனவே தான் அவர் சொல்லுறார், அதிகாரம் தாங்குகிற ஆட்சியில் இருளில் வாழ்கிற மக்கள், வான்வெளியிலே திரிகிற பொல்லாத ஆவியின் சிலரில் அந்த தீய ஆவிகளாம் இறைவசன வார்த்தைகள் கடந்து போகணும். நான் நிறைய சொல்லலாம். நீ என்ன பேசணும்னு தெரிய அவசியம் தேவையில்லை. அப்போ தூய ஆவியானவரே உனக்கு அந்த வார்த்தையை சொல்லிக் கொடுப்பான்னு. யார்கிட்ட? நீ அங்கே அரசர்கிட்ட ராஜாக்கிட்ட போகும்போது நீ என்ன பேசணும்னு கேட்க மாட்டேன். அப்போ தூய ஆவியானவரே உனக்கு சொல்லிக் கொடுப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. யார் அது? வாள், தூய ஆவியார். எனவே அன்பானவர்களை, நம்முடைய வாழ்விலே நம்ம கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள்.
இன்னைக்கு தூய ஆவியானவர் எனக்கு உணர்த்தினால்தான் இந்த செய்தியை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். நாம் ஏதோ உலகப்புறமான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு ஓடிக்கொண்டு நிற்பது அல்ல. எழும்பி அவருக்குள் கடந்தணும். வாழ்வில் திடீர பொல்லாத ஆவிகளோடு நீங்க போராடுங்கன்னு சொல்லணும் இல்லவா? நீங்க எல்லா படைக்கலையும் அணிந்திருக்கிற பொழுதுதான் நீங்க போராட முடியும். இல்லைன்னா போராட முடியாது. விசேஷமாக மீட்பை தலை சீராக அல்மட்டாக அணிந்திருக்கப்பட வேண்டும். மீட்பை நீங்க ரட்சிக்கப்பட்டதை மீட்படைந்ததை இன்னைக்கு ரட்சிப்பு மீட்பு எங்கே? ஓகே, இதில் சொல்லி பண்ணு. இந்த 5வது காரியமாக பேய்களை தீய ஆவிகளை ஓட்ட வேண்டும் என்று. பேய்களை தீய ஆவிகளை ஓட்டணும்னு. இப்போ பேய்களை தீய ஆவி ஓட்டணும்னாக்க இதில் நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டுக்கலாம். நிறைய பேர் கேட்டுக்க. என் அன்பானவர்களே, நாம் எப்பொழுது நாம் கடவுளுடைய திருமுழுக்கு நாம் தூய ஆவிலை அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவசித்து நாம் திருமுழுக்கை பெற்று நாம் கடந்து வருகிறோமோ அப்பொழுது கடவுள் நமக்கு அது தெய்வீகமான ஒரு வல்லமையை கொடுக்கிறார், கிருபையை கொடுக்கிறார். நான் சொல்லல. பைபிளில் மார்க்கு 16ஆம் அதிகாரத்தில் அந்த 16-17 வசனத்தை நீ படித்தா சொல்லப்பட்டிருக்கும். திருமுழுக்கு நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்றவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும். அந்த 17வது வசனத்தை நீங்கள் படிங்க, தயவுசெய்து குறிச்சிக்கிட்டுங்க. முதலாவது நல்லா குறிக்கிறீங்க எல்லாம். மார்க்கு 16ஆம் அதிகாரத்தில் 16-17 வசனம். அந்த 17வது வசனத்தை நீ படிங்க. நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பேய்களை ஓட்டுவாங்க. யாரு? நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்றவர்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு. இன்னைக்கு இந்த மாதிரி கருத்தெல்லாம் சொல்லி கொண்டு வரல. நான் சொல்லுவேன் பாருங்க, பைபிள்ல ஆண்டவர் சொல்லுகிறார், நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்றவர்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்றவர்களுக்கு அடையாளம் என்னன்னா, த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவாங்கன்னு. என் பெயரால் பேய்களை ஓட்டுவாங்க. இயேசுடைய பெயரை சொல்லி பேய்களை ஓட்டுவாங்க. இன்னைக்கு பேய்களை பார்த்தால பயந்து ஒடுங்கி போயிட்டு இருக்கிறாங்க. பேய்களை ஓட்டானம். நான் கடவுள் இப்படிப்பட்ட ஒரு வல்லமையை கிருபையை கொடுத்திருக்கிறார். அதை எடுத்து நாம் எங்கேயோ போட்டுட்டு நாம் இதோ வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எடுக்கணும் பேய்களை ஓட்டு. இந்த பேய்களை ஓட்டுனும் போது, ஹலோ சகோதரா சகோதரி, நல்லா கவனம் பண்ணுங்க. திருமுழுக்கு பெற்றவர்களுக்கு அந்த காரியம். அதே சமயம் நீங்க ஒரு நற்செய்தி அறிவிக்கிறோம் வச்சுங்களேன். அப்போ நற்செய்தி அறிவிக்கிறவர்களுக்கு அடுத்த ஒரு கருத்தை ஒரு அதிகாரமாக கொடுக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீடர்களை தேர்ந்து கொண்டு அவர்களை சொல்லி அனுப்புறார். போய் நற்செய்தி அறிவிங்கன்னு சொன்னார். அறிவிக்கிற போது அவர் சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை படிங்க. இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். எனது அதிகாரம் அளித்தார் இருக்கு. அதிகாரம் முன்ன பார்த்து திருமுழுக்கப்பட்டவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவாங்க சொல்லப்பட்டிருக்கு. இங்க நற்செய்தி அறிவிக்கல் என்ன சொல்லப்பட்டு, அவர்கள் தீய ஆவிகளை ஓட்டவும் நோய்களை குணமாக்கும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தீய ஆவிகள் என் அன்பானவர்களை பார்க்கணும். இதெல்லாம் எடுத்துட்டு தான் நாம் போர்வாளாய் போகணும். இதெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் சண்டைக்கு போகணும். யாருக்கிட்ட? எதிரி, அந்த பொல்லாத பிசாசுக்கிட்ட போகணும். நம்ம என்ன சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களை எடுத்துக்கிட்டு தான் இந்த பேய்களை ஓட்ட முடியும். பார்க்கணும். என் அன்பானவர்களை வார்த்தையை நான் பார்க்கணும். பொல்லாத நிலை என்று சாதாரண திருமுழுக்கு பெற்றவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை. என் பெயரால் பேய்களை ஓட்டுவாங்க. என் நற்செய்தி அறிவிக்கிறவர்கள் யாரா இருக்காங்களோ அவர்களுக்கெல்லாம் அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்தை நீ பார்த்தாக்க, நான் சொல்லுகிற கருத்து இந்த ஆண்டவர் பைபிளில் சொல்லப்பட்ட வார்த்தை. நான் இதை கற்பனையாகவோ கட்டுரையாகவோ
அப்படியோ இப்படியோ ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் சொல்கிறார். எல்லாம் இறைவசன வார்த்தையை அடிப்படையில் நான் சொல்லுகிறேன். யாக்கோபில் நீ பார்க்கிற பொழுது 4ஆம் அதிகாரத்திலே 7வது வசனம் என்ன சொல்லுகிறது? என் அன்பாளர்களை பிசாசை பார்த்து பயப்படக்கூடாது. இன்னைக்கு பார்த்தினாக்க பிரதர் நைட்ல கட்டமா வருது பிரதர் எங்க வீட்டுக்கு யாரும் செஞ்சுட்டு ஆகும்போது தெரியுது பிரதர். யார் சொல்றது இந்த வார்த்தை எல்லாம்? திருமுழுக்கு பெற்றவர்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விரும்பி நான் தான் பெற்றவர்கள். எப்படி இருக்கும்? எனக்கு யாரும் செஞ்சுட்டாங்க அப்படி பண்ணா, இப்படி பிசாசு அப்படி தொந்தரவு பண்ணுது, கட்ட கனவா வருது, அப்படி பண்ணுது இப்படி பண்ணுது. என் அன்பானவர்களே, அதெல்லாம் கேட்கிற பொழுது இந்த உள்ளத்துல வேதனைப்படுவேன். ஏன் முன் ஆண்டவருக்குள்ள கடந்து வரல தூய ஆவியான உணர்த்தினால் தான் இந்த செய்தி நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். திக்குவாயன் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருப்பேனால் இது கடவுளுடைய தூய ஆவியான உணர்த்துதலின்படி தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஒரு நல்ல ஒரு ஜப வீரராக நீங்க எழணும், ஜப வீராங்கனை எழணும். எதிரியாகிய பொல்லாத பிசாசை நீங்க வெல்லணும். நிறைய செய்தி. யாக்கோப் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் எடுத்து படிங்க. கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள், அழகையை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அது உங்களிடமிருந்து ஓடி போகும். பிரதர் கையாற்று ஓடி போகும் கையாற்றி விடுகிறார். ஏன்னா அவர் என்னோடு கூட ஆரம்ப நாட்கள் இருந்து ஊழி பண்ணிட்டு இருக்கிறார். இந்த ஊழியத்தின் பதில் நிறைய செஞ்சுட்டு இருக்கிறோம், அதை பத்தி நிறைய சொல்லிட்டு கொண்டிருக்கேன். அவருக்கு ஓடி கடவுளுக்கு பணிந்து அழகை எதிர்த்து நில்லுங்கள். அதை பார்த்து பேய் பார்த்து எதிர்த்து நிற்க நீ கடவுளுடைய நிலையிலே கடந்து வருகிறாய், அவருடைய திருப்பேலை கடந்து வருகிறாய். எடுத்து நிற்கிறான் இயேசுவின் பேரா அழகை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டது ஓடி போன்னு சொல்றாரு. என்ன வார்த்தை, எப்படிப்பட்ட வார்த்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். எல்லாம் பார்க்கணும் பிரியமானவர்களே. அழகை எதிர்த்து நில்லுங்க. இந்த அழகைன்னு சொல்லுகிற பொழுது ஒன்றுட்டே நிறைய கருத்துக்களை சொல்லணுங்க. அழகை நிறைய பேர் அப்படிப்பட்ட நிலையெல்லாம் இல்லைன்னு எப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை பேய்கள் உண்டு, பிசாசுகள் உண்டு. பைபிள் பேய்கள் இல்லை பிசாசு இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கா? பேய்களை போட்டு ஏப்பா சொல்லியிருக்காங்க? சொல்லுவாங்க பேயாவது பிசாசாவது அதெல்லாம் மனப்பிறமை சைக்காலஜி அப்படி இப்படி சொல்லி கொடுப்பாங்க. இல்லை, பைபிள் சொல்லுது பேய்கள் பிசாசுக்கள் தீய ஆவிகள் இருக்கிறது என்று. சரி, இந்த தீய ஆவிகள் நான் சொல்லுகிற பொழுது என் அன்பானவர்களே ஓட்ட வேண்டும் என்று ஏன் ஆண்டவர் சொன்னார்? பேய்களை தீய ஆவிகளை ஓட்ட வேண்டும் என்று ஏன் சொன்னார்? தயவு செய்து எல்லாரும் பைபிள் எடுத்துருக்க, எல்லாரும் பைபிள் எடுங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் எடுங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் எடுங்க. 12ஆம் அதிகாரத்தை எடுத்து அந்த 29ஆவது வசனத்தை படிங்க. முதலில் வலியவரை கட்டினால் அன்றி எப்படி வலியவருடைய வீட்டுக்குள் நுழைந்து அவருடைய பொருள்களை கொள்ளையிட முடியும்? அவரை கட்டி வைத்த பிறகுதான் அவருடைய வீட்டை கொள்ளையிட முடியும். இன்னைக்கு உலகத்தை எல்லாம் கட்டி வைத்திருக்கிற, உலகத்தை எல்லாம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறவன் யார் தெரியுமா? பொல்லாத பிசாசானவன் தீய ஆவி ஒவ்வொருக்குள்ள நுழைந்து ஒவ்வொரு மக்களையும் கெட்டு குற்றுச்செயலாய் கொண்டு இருக்கிறான், அழித்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட நிலையிலிருந்து அந்த மக்களை எப்படி நாம் மீட்கப்பட வேண்டும்? பாவத்திலும் அடிமைத்தனத்திலும் கட்டி வைத்திருக்கிற பொல்லாத பிசாசிலிருந்து மக்களை எப்படி மீட்கப்பட வேண்டும்? அதுக்குதான் ஆண்டவர் சொல்றார், பேய்களை ஓட்டுங்க. சிலர் சொன்னார், தீ ஆவில ஓட்டுற அதிகாரம் உனக்கு கொடுக்குறேன், போய் ஓட்டி அப்படி கடிச்சு கட்டி போய் கடு அன்னை கொண்டு வான்னு சொல்றார். அன்பானவர்களே, முதல்ல அழகிய கட்டணம் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த திருப்பெயரிலே அவருடைய வார்த்தையை கொண்டு அவருடைய சிலுவையை கொண்டு அந்த பொல்லாத பிசாசை கட்ட வேண்டும். அந்த கற்றதோடு மட்டுமல்ல, அந்த 29ஆம் வசனத்தை படிச்சீங்க தானே? ஓ மை காட், ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். அந்த 28ஆம் வசனத்தை நீ படிச்சு பாருங்க, என்ன சொல்லுது?
நான் கடவுளின் ஆவியை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால், நான் கடவுளுடைய ஆவியை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால், இறை ஆட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா? இறை ஆட்சி, நான் கடவுளுடைய ஆவியை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் கடவுள் இறை ஆட்சி வந்துள்ளது. இன்னைக்கு அப்படி எதிர்மறை பார்த்துக்கணும். பிசாசு ஆண்டு கொண்டிருக்கிறான். பிசாசு உலகெல்லாம் பாவத்தினாலே அடிமைப்படுத்தி ஆண்டு கொண்டிருக்கிறான். அவனை கட்டி அப்புறப்படுத்தினால் தான் இறை ஆட்சி அங்கே வர வேண்டும். என் அன்பானவர்களே, இந்த நிலையை நாம் பார்க்கிற பொழுது நிறைய சொல்லணும், நிறைய சொல்லலாம். இறை ஆட்சி வருகிற பொழுது இங்கே தீயாவி போகும். கடவுளுடைய ஆவி வருகிற பொழுது தீய ஆவி போகும். இந்த தீய ஆவி போகிற பொழுது தான் இறை ஆட்சி. இறை ஆட்சி வளர நாம் பேய்களை ஓட்டணும். இறையாட்சி வளர பேய்களும். அந்த பேய்களை ஓட்டுவது எப்படி? ஓடி போயிட்டு எல்லாம் பேய் பேய் பிடிச்சிது அப்படின்னு அப்படி கிடையாது. நாம் செபிக்கிற பொழுது பேய்களை ஓட்டணும். அதை பற்றி தான் அடுத்த ஒரு கருத்தை நான் சொல்லுகிறேன். எதிரியும் எதிர்ப்பும். 6வது பாயிண்ட் நினைக்கிறேன் இல்லைங்களா? 6வது பாயிண்ட் எதிரியும் எதிர்ப்பும். கடவுள், அதுக்கு எதிர்ப்பு யாரு? சாத்தான். கடவுளுக்கு எதிரி சாத்தான். கடவுளுடைய அன்பான குணநலங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். முதல்ல கடவுள் அன்பாய் இருக்கிறார். அன்பே கடவுள். கடவுள் அன்பாய் இருக்கிறார். அன்பா இருக்கிற கடவுளுக்கு எதிர்மறை என்ன? பகைமை. பகைமை. கடவுள் பாருங்க, நான் சொல்றேன், நல்லா கணக்கு பண்ணுறதுக்கு. கடவுள் பிசாசு. கடவுளுக்கு எதிராக இருக்கிறது பிசாசு. எதிராக. இப்போ கடவுள் அன்பாய் இருக்கிறார். கடவுள் அன்பாய் இருக்கிறார். அன்பே கடவுள் பார்க்குறோம். அதுக்கு எதிர்பார்ப்பு என்ன பண்ணுது? பகைமை. பகைமை இல்லைங்களா? சரி, அடுத்தது நான் பார்க்குறோம், கடவுள் பரிசுத்தர். இங்கே பார்க்கும்போது பாவம். பாவம். இங்கே நான் பார்க்கிற பொழுது கடவுளுடைய ஆவி தூய ஆவி, இங்கே பிசாசின் ஆவி. இப்படி ஒவ்வொன்று சண்டை, சச்சரவு, பிரிவினை, பிளவு இப்படிலாம் வருதுலாம். இன்னைக்கு ஒருத்தன் குடிக்கிறான்னாக்க அது என்ன ஆவி? குடிக்கார ஆவி. ஒரு விபச்சார வாழ்க்கையில் வாழ்றாள் என்றால் அது வேசித்தனத்தின் ஆவி, பகைமையின் ஆவி, பொறாமையின் ஆவி, பொறாமையின் ஆவி, எரிச்சலின் ஆவி, கோபத்தின் ஆவி, தூக்கத்தின் ஆவி, இப்படி பலவிதமான ஆவி இருக்கிறதாகவே நாம் பைபிளை பார்க்கிறோம். அவனை விட்டு கொடி தீய ஆவி போனது. இன்னைக்கு பார்க்கிற பொழுது என் உள்ளத்திலே, என்னிலே பகைமை, சண்டை சச்சரவு, பிரிவினை, பிளவு, குடி, களியாட்டம், விபச்சாரம் இப்படிலாம் இருக்குமா? யாருக்கு நான் அடிமை? பிசாசுக்கு அடிமை. இந்த ஆவியை இங்க இருக்கிற இந்த ஆவியை, குடிக்கார ஆவியை, விபச்சாரத்தின் ஆவியை கடவுளுடைய ஆவியை கொண்டு நாம் ஓட்டணும். கடவுளுடைய திருப்பெயரை கொண்டு ஓட்டணும் தான் அங்கே சொல்லிக் கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்லிக்கிறார், ஓட்டு, இவனுக்குள் இருக்கிற அந்த ஆவி வெளியேறட்டும், அந்த பகைமையின் ஆவி வெளியேறட்டும், ஒரு குடிக்கார ஆவி வெளியேறட்டும். அப்போ வெளியேறுகிற பொழுது இறையாட்சி அவனுக்குள் வந்துவிட்டது என்று அங்கே சொல்லுகிறார். என் அன்பானவர்களை பார்க்கணும். இதை குறித்து நான் நிறைய சொல்லணும். இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? நான் சொன்னப்பட்டபடி ஒவ்வொன்றும் கடந்து வரணும். இதுக்கு இப்படிப்பட்ட நிலையிலே தயவு செய்து நீங்கள் இந்த ஜப வீர சேனைகளை இறந்து ஜெபிக்கிறீங்கன்னாக்க நீ சும்மா ஜெபிக்கக்கூடாது, படைக்கணங்களை அணிந்தவர்களாக ஜெபிக்கணும். அதே வேளையிலே முடிந்த மட்டும் உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். உபவாசம் இருக்கணும். ஏன்னா நான் சொல்ல பைபிளை பார்த்தனாக்க மத்தேயுவில குறிச்சிக்க மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கும். மார்க்கில் 9ஆம் அதிகாரத்தில் 29ஆம் சொல்லப்பட்டிருக்கும். இவ்வித பிசாசுக்கள், இவ்வித தியாவிகள் ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அன்றி வேற ஒன்றுத்திலும் போவாது சொல்லியிருக்கிறார். உபவாசித்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கும், ஜப வீரர் சேனைகளாக இருக்கிறவர்கள் நான் சொன்ன ஒவ்வொரு கருத்தையும் கொண்டு வரணும். நிறைய சொல்லிட்டு போயிட்டேங்க.
என் அன்பானவர்களே, இந்த உலகத்தை யார் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் என்பது நல்லா தெரியும். பகமை, சண்டை, சச்சரவு, பிரிவினை, பிளவு, குடி இப்படிலாம் போயிட்டு இருக்கிறது. இந்த ஆவியெல்லாம் போகணும். அன்பு, தெய்வீகமான அன்பு, பரிசுத்தம், பரிசுத்தம், தூய ஆவி, அமைதி, அமைதி, இதெல்லாம் வரணும். அதற்காக இன்னைக்கு ஜெபிக்கணும். இன்னைக்கு போர் கலகலக்கணும். அடுத்து நான் ஒரே ஒரு கருத்தை சொல்லி நான் முடிக்கல நினைக்கிறேன். ஜப வீரர் வேற, ஜப வீரர் சேனை வேற. அதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்றேன், ஜப வீரர் வேற, நீ ஒருத்தனா போகாதீங்க, ஒருத்தனா போகாதீங்க. பைபிளில் அழகா சொல்லியிருக்கிறாரு, இனச்சட்டம் எடுங்க தயவுசெய்து. குழுவா ஜெபிக்கிறது தான் சொல்றேன். இனச்சட்டம் எடுங்க. 32ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனம் எடுங்க. ஒரே ஆள் 1000 பேரை துரத்துவதும் 2 பேர் 10,000 பேரை விரட்டுவதும் அவர்களது பாறை அவர்களை விற்று விட்டதால் அன்றோ, அவர்களின் கடவுள் அவர்களை கைவிட்டதால் அன்றோ. ஒரு ஹால் 1000 பேரை, ஒரு ஹால் 1000 பேர். ஆனா அதே வேளையில துரத்துவதும் 2 பேர் 16,000 பேர் இருக்கும். அப்ப 2 பேர் கூடி ஜெபமானா எப்படி இருக்கும்? அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனுப்பும் 2 பேரா போங்கன்னு சொன்னாருக்கு. இது சொன்ன இருக்கும். லேவியர் ஆகமத்தை எடுங்க. லேவியர் ஆகமத்தில் 26ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை எடுங்க. லேவியர் ஆகமத்தில் 26ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம் இருக்குங்க. நேரம் ஆகி போச்சு, நேரம் ஆகி போச்சு. 26:5 படிங்க. உங்கள் அதில் நீ குறிச்சிக்கிட்டீங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை தான். அது என்ன சொல்லுவாருனாக்கா, உங்களில் 5 பேர் 100 பேரையும் 100 பேர் 16,000 பேரையும் துரத்துவார்கள் சொல்லப்பட்டிருக்கும். அருமையான இருக்கு இருக்கு. அதில் 8வது வசனம் நினைக்கிறேன். 20 லேவியரில் 26ல் 8வது வசனம் நினைக்கிறேன். குறிச்சிக்கிட்டீங்க. இன்றைக்கு படிக்கலாம். உங்களில் 5 பேர் 100 பேரையும் 100 பேர் 10,000 பேரையும் துரத்துவீர்கள். உங்கள் எதிரிகள் உங்கள் முன் வாளால் வெட்டுண்டு அழிவேர். எனவே குழுவா கூடி ஜெபம் பண்ணுங்க, குழுவா கூடி ஜெபம் பண்ணுங்க. ஜப வீர சேனைகளை இணைந்து நீங்கள் ஜெபிக்கும்படியாக அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஏற்கனவே நம்பரை கொடுத்திருக்கிறேன், தொடர்பு கொள்ளலாம். ஜெபிப்போம். எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். தேவா கதறுகிறேன், என் தேசத்தின் மேல் மனமிரங்கும். தேவா கதறுகிறேன், தேசத்தின் மேல் மனமிரங்கும். எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். தெரு தெருவாய் என் இயேசுவின் நாமம் முழங்கணுமே, முழங்கணுமே. தெரு தெருவாய் என் இயேசுவின் நாமம் முழங்கணுமே, முழங்கணுமே. தேவா கதறுகிறேன், தேசத்தின் மேல் மனமிரங்கும். தேவா கதறுகிறேன், தேசத்தின் மேல் மனமிரங்கும். எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். துதி சேனை எழும்பணுமே, துரத்தணுமே எதிரிகளை. துதி சேனை எழும்பணுமே, துரத்தணுமே எதிரிகளை. தேவா கதறுகிறேன், தேசத்தின் மேல் மனமிரங்கும். தேவா கதறுகிறேன், தேசத்தின் மேல் மனமிரங்கும்.
தேசத்தின் மேல் மனம் இறங்கும். ஆமாண்டவரே, துதிக்கிற சேனை எழ வேண்டும் ஆண்டவரே, ஜெபசேனை எழ வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எதிரிகளான பிசாசுகளை துரத்த வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, மக்கள் எல்லோரும் முழங்காலில் இருந்து ஜெபிக்க ஆண்டவரே இந்த தூய ஆவியின் வல்லமை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த அருமையான இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எழுந்து பிரகாசிக்கக்கூடிய மக்களாக மாற்றும் ஆண்டவரே. ஜெபசேனைகள் உருவாக வேண்டும் ஆண்டவரே. கூடி கூடி ஜெபிக்கிற மக்களை ஆண்டவரே நீர் உருவாக்கும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உமது அன்பு கரம் ஆண்டவரே இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். எங்கள் அருமை இயேசுவின் அற்புத நாமத்தில் பிதாவே, ஆமென். அரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைன் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீவியுங்கள். ஆண்டவர் உணர்த்துகின்ற காணிக்கையால் தாங்கள்